முடியாது 33 தேவர்கள் 34 ரிஷிமார்கள் நவராஜ முதலாளவர்கள் உன் ஒளி பெறும் கருவியினால் உற்று பார்க்கின்ற காலம் என்ன யார் இந்த உலகத்திற்களிலே ஆட்கள் அழித்தல் கைலாயத்தில் உரை முடியாது யானை முதல் எறும்பு கடை 84 வகை சிவ பேதங்களுக்கும் கள்ளக்கொள் இருக்கும் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவுக்கும் படியால் வர முடியாது அத்தனாகி வள்ளல் பெருமாள் எங்க அப்பா எங்க தந்தை உன்னாகி ஒளியாகி மன்னாகி வலியாகி ஒளியாகி இன்மயம்மா கோலாகி நின்று கூத்தா பெருமாளை ஆதிபராசக்தி எங்க அம்மா உலக மாதா இருவருக்கும் பிறந்த நாலு முழுவா யாரு தெரியாது எங்க அப்பா கைலாயத்தில் உரிமை யாரு கல்லுக்குள்ள இருக்கும் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவுக்கும் படியதற்கு வள்ளல் எங்க அப்பா என் அம்மா இடத்திலே பெண்ணே பார்வதா நான் படியதற்கு செல்கிறேன் அப்படின்னு எங்க அம்மா சொன்னால் உரிமை மனைவி அமைவதும் நாடு அமைவதும் 25 வாரம் நம்ம போக போற உடனே என்ன சொல்லி எடுத்தர வாசித்தாலும் பெண் புத்தி பேதமாக என்று சொல்வார்கள் எங்க அம்மாவுக்கு மனம் கிளேசமானது என்ன செய்தாங்க எறும்பை பிடிச்சாங்க சிமிழர் அடிச்சாங்க சித்தரும்பு பிடிச்சு ஆமா சிமிழர் அழுத்து மடியில கட்டினாங்க எங்க அப்பா மடியில இருந்து வீடு வரைக்கும் எங்க அப்பா கூட்டிகிட்டே வராங்க எங்க அம்மா மரியாதை தரம் மரியாதை தரமா இருக்க உடனே ஏன் பேசுற அப்படின்னு எங்க அப்பா கோவக்காரு தெரியுமா கோவமாச்சா இருக்கிறாங்க யாரா இருக்கா படியால் யானை முதல் 84 சீவ பேத கோடிகளுக்கும் நான் படியால் வருகிறேன் என்ன சந்தேகம் அப்பா கேட்க சொல்றாரு யாரா இருக்கு கல்லுக்குள் இருக்கும் கருவில் இருக்கும் சிதுவுக்கும் நான் படியிலிருந்து வருகிறேன் பெண்ணேன்னு சொல்றேன் சொன்னா ஏற்கவில்லை என் தாய் எப்படி விடியா இருக்கிறீங்க உன் என்னப்படி
படி அளக்கிறேன்னு சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனே நான் ஒரு சீவனை வைத்திருக்கிறேன். அந்த சீவனுக்கு நீ மடி அழுதியா அப்படின்னு மடி அழுதாங்க. 3 நாள் உணவை கவி கொண்டு இருந்தது. இது அடிக்குமா அப்படின்னு எங்க அப்பா சாபத்தை காசிக்கு போக வழியிலே கம்பாதி கருகோரம் 60 அடி கம்பம் நாட்டி அதுமேல் வசி வச்சியை நாட்டி எதிர்கால் பெருவிழா நின்று 5 தவம் தேவாண்டு 100 ஆண்டு தவம் இருந்து வந்தால் இடமாகம் சேரலாம் அப்படின்னு எங்க அப்பா சொல்ல. ஐயோ கைலாயனாரா சாபத்தை கொடுத்து விட்டாயே. நான் ஒரு பெண்ணுங்க, நான் தெரியாத நம்ம செய்துட்டேன். இந்த சாபத்தை மறுத்து மாத்துங்கள். சாபத்தை யாரும் மாற்றி அமைக்க முடியாது அப்படின்னு எங்க அப்பா சொல்ல. சரி போறேன். ஐயா ஐயா அதுவும் கொஞ்சம் இருக்கிற காலம். ஆமா நான் தவறு இருக்கிறேன். நான் அந்த சாபத்தை தொலைக்கிறேன். எனக்கு ஒரு நந்தவனம் வேண்டும், நடிகரை வேண்டும் அப்படின்னு சொல்ல எங்கப்பா தந்து அப்படின்னு நந்தவனம் நதிகரை பூந்தோட்டம் இருக்கிற காலம். ஐயா இதுக்கு காவல் வைக்க ஆள் வேண்டுமே. கண்மொழி தரமாகவே நான் தவம் இருந்தேயானால் இந்த விக்கிரம் நேராமல் இந்த பூந்தோட்டத்துக்கு காவலுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படி என்று சொல்ல 4 புள்ள விராயபெருமானே கூப்பிடுகிற காலம் வரமாட்டான். ஐலார் வரமாட்டான். 2 என் முருகபெருமான் எங்க இருக்கான்? அவருக்கு 2 பொண்டாட்டி. யாரும் வராது இருக்கும் காலத்திலே நான் முருகபெருமானா இருந்தான். எங்க போய் போறீங்க? அங்க கம்பம் 60 அடி கம்பத்தடியில நான் பிறக்கிற காலம் அனுபவம் உருவமாக்கி அல்லாதையும் பலவு வந்தாய். அனுபவம் உருவமாக்கி அல்லாதையும் பலவு வந்தாய். பிரமமாய் இந்த சோதி பிரமோ அருவமும் உருவமில்லாத ஜோதி பிறந்து சரகர பயில பிறந்தனால எனக்கு சரவன். அப்படி யார்பட்ட அருவமும் உருவமாகி அனாதியும் பருவம் ஒன்றாய் நின்ற ஜோதி பிரமதோர் மேனியாகி கருணகுரு முகங்களாரும் கருங்கள் படி 2 கொண்டு முருகன் முருகன் வந்து உதித்த நர் உலகம் முருகபெருமான இருந்த யான் கம்பத்தடியிலே ஒரு சிந்துவாகவே குமா 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 என்று கத்தினாலும் எங்க அம்மா ஓடி வந்தார்கள். என் கண்ணி என் ஆண்பத்த செல்வமே மனங்காக்க பிறந்தார். இவன் மனங்காக்க பிறந்தார். மனங்காத்தார் இந்த கம்பத்தடியிலே பிறந்தனாலே எனக்கு கம்பத்தடியார். நான் முத்தாக சிரித்ததுனாலே எனக்கு முத்து 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 காத்து முத்து பிறந்து எனக்கு ஞானம் பிறந்து கோடியில எனக்கு அப்பா எனக்கு அப்பா சிவபெருமானே நான் எப்படி காவல் காக்க வேண்டும் எதுக்காக படைத்தாய் அப்படி என்று சொன்ன உடனே அது தெரிகிறது. நந்தவனம் பூந்தோட்டம் நதிகரிலே நேராமல் காவல் புரிய வேண்டும் அப்படின்னு எங்க அப்பா சொன்னாங்க. எப்பா விதம் இருக்கு, காரணம் இருக்கு. எப்படி என்ன விதத்தில் நான் காவல் இருக்கணும்? பதமா இதமா ஜதமா இப்படி 4 அறிவை கொண்டு நீ காவல் புரிய வேண்டும். யார் ஒருவர் தப்பு செய்கிறார்களோ அந்த தப்புக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும் இல்லையா? பெண்ணா இருந்தால் தண்ணி 3 பிழை, ஒரு பெண்ணுக்கு 3 பிழை பொறுக்கணும். பெண்ணு ஒரு தவறு செய்துட்டா அந்த பெண்ணுக்கு மரியாதை கொடுத்து அம்மா நாளை இந்த காரியம் செய்யாதே கேட்கலன்னா அந்த தவறை நீ செய்யணும் அப்படின்னு எங்க அப்பா சொல்ல அந்த விதத்திலே காவல் புரிகிறேன். காவல் புரிந்து வருகிற காலம் ஒரு நாள் பல நாள் ஆனது. பல நாள் ஆன உடனே அங்க யார் வராங்க?
7 சப்த கன்னிகள் ஓடி வருவது அங்கே விளையாடுவது கலர்களை பறிப்பது குளத்திலே குளிப்பது சலத்தை வெண்மை நிறமாயிருந்த ஜலம் மஞ்சள் நிறமாக ஆனது. ஆமா ஆய்ந்து உட்கார்ந்துட்டு ஓடி வந்து பாக்குறேன். இந்த காரியம் இந்த ஆடவரா இல்ல பெண்ணா இந்த காரியம் யார் செய்திருப்பார் அப்படின்னு நான் உத்து யோசித்து பார்க்கிற காலத்திலே பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவா என்னைக்கா இருந்தாலும் ஆமாங்க என்ன பண்ணிட்டாலும் நான் ஆய்ந்திருக்கும் காலம் வந்தாலும் மறுநாள் வந்து அவுத்து வச்சுட்டு குளிக்கிறாள். ஆமா 7 பேரும் ஆமா பார்த்தேன். கடைசியில பெண் ஆமா குளிச்சிருக்காள்வா. ஆமா இவ்வளவு போய் என்னன்னு கேட்க முடியும். ஆமா ஆமா அப்படின்ட்டு ஓடி பார்த்தா முதல்ல ஒரு ஆடை இருந்தது. அந்த ஆடை எடுத்து பார்த்தா தம்பி ஞானத்தால் அறிந்தேன் என்னை விட மூத்தவள் சில வாத்தியாருவா மோந்து பார்த்துட்டு ஆமா ஆமா சாமி ஐயா எப்பா சாருங்க சாமி இப்படி மோந்து பார்த்தேன். அந்த கவுல் அடிச்சது இந்த கவுல் அடிச்சது நான் முருகபெருமான் சொன்னார் அப்படி அல்ல எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார். இந்த 6 பேரும் என்ன விட மூத்தவங்க வயதுல மூத்தவர். இந்த வயதுல மூத்தவங்க இந்த இளைய கண்ணி இருந்தாலே அந்த பூங்கோவரி அங்க போயில ஐயா கல்லி பூங்கவரி அவள் சேலை விட வயதில் சின்னவள் அவள் அந்த சேலை எடுத்து நான் தனகொண்ட மரம் தெரியாரு எல்லாம் வெளியேறி வந்தார்கள். அவரவர் ஆடை எடுத்தார்கள். அவரவர்கள் விடுத்தார்கள். களத்திலே நின்று கொண்டிருக்கிறார் பூங்கவரி எடுத்து அக்கா யாரு கண்ணிகளா என் ஆடையே காணவில்லை என் ஆடை பறி போவி நான் மானம் செய்வதும் எப்படி செய்வேன் மானம் பறி போய் விட்டது அப்படி என்று இவ்வளவு என்ன சொல்றாலும் பாதி ஆடை கீழ்ச்சி தர அப்படி என்று சனத்திலே உயிரை விட்டால் யார் உயிரை விட்டால் இங்க யார் போறது இந்த 6 பேரும் பாவாயமா பாவாயோ எப்படி சொன்னால் நம்ம தீர்வை காணலாம் அப்படி என்று பயந்து போய் நிக்கிறாங்க. கைலாயத்துல எங்க அப்பா குள்ளிமலாம் கண்டிகளா வாருங்கள் அப்படி என்று காலத்துல இந்த 6 பேரும் பயந்துகிட்டு போய் சொல்றாங்க. பூலாகம் நாடினேன் 100 வழி ஆகவே ஆமா நந்தவனத்துல விளையாடினோம் மலர்களை பறித்தோம் களத்திலே நீராடினோம். அந்த தவறுக்காகவே யாரோ ஒரு கல்வன் வந்தார் இளைய கண்ணி பூங்கவரி சேலையை எடுத்து ஒழித்து விட்டார். அதனால் அவர் களத்திலே உயிர் விடுத்து விட்டார். சொல்லுகிற காலத்திலே எங்க அப்பா கோபக்காரங்க என்ன செய்தாங்க அவன் எந்த நல்ல பிள்ளையா இருந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு வந்தாங்க. என்னடா செய்த எப்பா என் தந்தையே பூ வைத்திருந்தார்கள். எங்க அம்மா என் தந்தைக்கு செய்யும் பூசைக்காகவே இந்த மலரை அரிசுத்தம் செய்தார்கள். ஆமா பூவை பறித்தார்கள். நான் பூவாடை எடுத்து உரத்தே அவ எனக்கத்தோடு எப்பா எனக்கு எதனால் தண்டனை கொடுத்துடாத அப்படின்னு எங்க அப்பா இடத்தில் நான் கேட்க அப்பா எனக்கு என்ன சாபம் தந்தார் என்றால் பதமா இதமா சதமா
காவல்காரங்க வேண்டுமாடா மகனே அப்படின்னு நான் சொன்னேனே தந்தை சொல்விக்கு மந்திரம் இல்லை என்று சொல்வார்களே இந்த காரியம் நீ செய்து விட்டாயடா ஏன் காத்தமுத்து அப்படி என்று எங்க அப்பா எனக்கு பறையா பறையா எனக்கு பறையா பறையா பெண் பாவம் பொல்லாதது கோத்திரத்தை தாங்க முந்தி சொல்வார்கள் ஆடையை எடுத்து மாறும் போக இந்த காரியம் நீ செய்தாயட மகளே ஏ பறையா ஏ மறையா ஏ வலையா கழுகேறி இருக்க கடவுள் என்று எனக்கு சாவாட்ட எங்க அப்பா தாயா சாபத்தை நான் பெற்றுக்கொண்டு இது யாரிடத்திலே நான் போய் சொல்வேன் தடித்த ஒரு மகளை தந்தை அடித்தால் தாயும் மனைவாள் தந்தை பொழுதுமேலி அம்பலத்தில் அது நுண்புடிதை அதனால் அடித்தது போதும் அம்மையப்பா ஆற்றல் அப்படின்னு சொல்ல உடுத்த சாபம் சாபம் பத்தியா சாபமா அத்தால் அத்தத்திடா கழிகறி இருக்க கடவுள் என்று எங்க அப்பா சாபத்தை தர இதை கேட்ட உடனே இது யாரு என்று சொன்னால் இந்த குறைய தீர்ப்பாங்க அப்படின்னு என்ன பெத்தா என் மாதா எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டாரே அம்மா அப்படி என்று என் தாயிடத்திலே கால் பிடித்து நான் அழுகிற காலத்திலே எனக்கு அழுகறி எனக்கு சாபத்தை கொடுத்துட்டார் அம்மா அப்படி என்று என் தாயிடத்தில் அழுகிற காலத்திலே நீ ஏன்டா பயப்படுற அவன் உன்னை படிச்சானா அவனை படித்தது நான் இந்த உலகத்தை படித்தது நான் அப்படின்னு உங்க அம்மா சொல்றாங்க பயப்படாதா எங்க அம்மா அப்புறம் என்ன வரும் என்ன வரங்க எனக்கு தகவல வேண்டாம் சுடலையே மகனே காத்தமுத்து நான் இருக்க வரையிலும் உனக்கு ஒரு காலத்திலும் இறப்பு என்பது வராது இந்த உலகம் எல்லாம் தலைமயமாகி சுடலை நான் தருவேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு மகிழ்ச்சி வந்து போச்சு பரவாயில்ல எங்க அம்மா என் உயிரை காப்பந்து பண்ணாங்க தாய் வாக்கு வேத வாக்கு மாதா வயிறறிய மகனை வாடா ஒரு காலம் எங்க அம்மா காப்பந்து பண்ணுவாங்க அப்படி என்று இருக்கிற காலம் எங்க அம்மா 7 பிறவியிலே பிறந்து 6 பிறவி பிறந்து 7வது பிறவியிலே நீ கழுகு மரம் ஏற வேண்டுமாடா மகனே அப்படின்னு எங்க அம்மா என்னிடத்துல உரைத்தவளனே நான் எங்க போய் பார்ப்பேன் எனக்கு யார் அம்மா தெரியும் அதானே நான் மதனை செல்வம் எனக்கு என்று பயமறி அது என்று சொல்வார்களே தவறு நான் செய்து விட்டேன் அம்மா நான் எங்கம்மா போய் பிறப்பேன் அப்படி என்று சொன்ன உடனே எங்க அப்பா இட்ட சாபத்தின் பிரகாரம் நான் எங்கே போய் பிறக்கிறேன் அங்கே அப்புறமாதே
எல்லாம் எங்க எழுதுறீங்க இப்போ வந்து சாமி எல்லாம் எழுதிட்டீங்க ஏகிய பிராமணத்தில் எடுத்தேன் மான்வயத்தில் முதல்ல சலத்துல ஒரு எலுமிச்சங்கனியாக தவழ்ந்து பிராமண விட்டு பொண்ணு சலத்திரட்டு வருகிற காலம் எலுமிச்சங்கனி எடுத்தா என்ன செய்வாங்க எடுத்து மூக்குல மூந்து பாப்பாங்க பார்க்கிற காலம் ஒரு குழந்தையாக தேவர் பிண்டம் தங்காத முறைமைக்கு ஒரு பிண்டமாக ஆனேன் குழந்தையாக ஆகி உடனே நான் போடலாம் குழந்தைய போட்டு கொடுத்து ஆவோட்டேன் பிராமணத்தில் எடுத்தேன் மான்வயத்தில் குழந்தையாக இருந்து நான் மறுபடியும் பிறக்க வேண்டுமே என்று அருகம்பில் சாமி வருத்தி படித்துளியாக அருகம்புல் நுனியிலே படித்துளியாக இருந்தேன் இருந்த பிறகு அது மான் வைந்தது மான் வைந்த உடனே அது ஒரு குழந்தை மான் வயிற்றுல நான் பிறந்தேன் பிறந்த உடனே நாங்க யார் வரா யாருங்க ஐயலோகா சோபுடாயா சிவபடியாதி என்று சொல்ல முடியாது தோற்றி விட்டேன் மான் குழந்தை பிறந்து இருக்கிற காலத்துல பிள்ளைகளை கொண்டு போய் வளர்க்கிறான் வந்த பாசத்தோடு ஆமா அமுதூட்டி வளர்க்கிறான் அவன் நினைச்சு பார்த்தான் இன்னொரு பிறவி பிறக்கணும் ஆமா இன்னொரு பிறவி இன்னும் பிறவி பெருத்து பண்ணி போகணும் அப்படி இருந்து நான் நீ தாழ்த்த முடியல நீ முன்ன போற பயந்துனா ஊடுபத்தி இருந்தது அப்புறம் ஒரு சிந்துவாக ஆகி ஆமா ஆமா கொஞ்ச நாள் இப்படி கானகத்திலே இருந்து நான் அப்படி போனேன் அவங்க மேல மலம் ஜலங்களை காகம் கொண்டு நிற்கிறேன் இருக்கிற காலம் கையில என்ன உண்டு வில்லு ஆமா உண்டு வில்லு வச்சா எங்க அம்மா மேலே கழிவுங்களா மலம் ஜலத்தை அப்படி இருந்து அதுல வில்ல வைத்து இழுத்து அடித்த அது என்ன சொல்லிட்டு போகுது அம்மா எங்க அம்மா கல்வி இழுத்து பார்த்தாங்க என்னன்னா என்ன எரிச்சாங்க எரித்த உடனே சாம்பலாக இருந்து அந்த சாம்பலையே செங்கிற தண்டாக வளர்த்தேன் எண்ணி வரியா எத்தனை பிள்ளைங்க சொல்லுங்க அப்படி செங்கிரத்தெல்லாம் வளர்த்தேன் இந்த பிள்ளைக்கு யாருக்கு அப்படி இருந்து இருந்த உடனே அங்க யார் வந்தது